ரவிகை கதை சொல்ல தொடங்கியது. அரசகுமாரியை கைவிட்ட மந்திரிகுமாரன். மதிவாணன் என்னும் அரசன் ரங்கநாதபுரம் என்னும் நகரத்தை ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு மோகனாங்கி என்ற பெண் இருந்தாள். அமைச்சன் கார்வனனுக்கு மதிவல்லபன் என்ற மகன் இருந்தான். அரசகுமாரி மோகனாங்கியும் அமைச்சர் குமாரன் மதிவல்லபனும் சிறு வயதிலிருந்தே ஒன்றாக படித்து விளையாடி கொண்டிருந்தனர். மோகனாங்கி பருவம் எய்தியதும் மதிவல்லபனுடன் பழகுவதையும் விளையாடுவதையும் நிறுத்திவிட்டாள். என்றாலும் சிறு வயதில் முதல் ஏற்பட்டிருந்த பழக்கம் காதலாக மாறியது. ஆகையால் அவனை காண ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாள் அரசகுமாரி. தனக்குள்ள கட்டுக்காவலை மீறி எப்படியாவது மதிவல்லபனை சந்திக்க எண்ணினாள். பிறகு மிகவும் நம்பிக்கைக்குரிய தோழி ஒருத்தியை அழைத்து, மதிவல்லபனை பார்க்காவிட்டால் என் உயிர் போய்விடும். ஆகையால் இரவு ஊர் அடங்கியதும் நீ மதிவல்லபனிடம் சென்று என் எண்ணத்தை கூறி ரகசியமாக என்னுடைய அறைக்கு அழைத்து வா என்றாள். அரசகுமாரியின் காதல் உணர்வை உணர்ந்த தோழி அன்று இரவு மதிவல்லபனை கண்டு விபரம் கூறி அரசகுமாரியின் அறைக்கு அவனை கூட்டி வந்தாள். அரசகுமாரியின் அறையில் மதிவல்லபன் உல்லாசமாக உரையாடி சுகித்து அன்று இரவை கழித்தான். விடியும் முன் எழுந்து யார் கண்ணிலும் படாமல் மதிவல்லபன் தன் வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இப்படியாக இரவில் நாள்தோறும் மதிவல்லபன் அரசகுமாரின் அறைக்கு வருவதும் விடியற் காலையில் எழுந்து தன் வீட்டுக்கு போவதுமாக சில காலம் கழிந்தது. 4 மாதங்கள் ஆயிற்று. அரசகுமாரி கர்ப்பம் தரித்தாள். விளையாட்டு விபரீதமாகிவிட்டதே என இருவரும் கவலையடைந்தனர். மேலும் 2 மாதங்கள் ஓடின. இனியும் மறைத்து வைத்துக் கொள்ள இயலாது என்ற நிலைமை ஏற்பட்டது. மதிவல்லபனும் மோகனாங்கியும் இரவு முழுவதும் என்ன செய்வது என்று கவலையுற்றன. அரசனுக்கு தெரிந்தால் இருவர் உயிருக்கும் ஆபத்து உண்டாகும் என்று கருதி ஊரை விட்டு ஓடிவிடுவது என்று முடிவுக்கு வந்தன. இரவு எவருக்கும் தெரியாமல் இருவரும் ஊரை விட்டு புறப்பட்டன. எங்கே போவது? கால் போன போக்கில் நடந்து சென்றன. அப்படியே 3 மாதங்கள் நடந்து கோதாபுரி என்ற நகரத்தை அடைந்தன. அப்பொழுது அரசகுமாரிக்கு 9 மாதங்கள். நகரத்தை அடுத்திருந்த விடுதியில் இருவரும் தங்கினர். சில நாட்களுக்கு பிறகு அரசகுமாரிக்கு பிரசவ வேதனை உண்டாயிற்று. மதிவல்லபன் மருத்துவச்சியை கூட்டி வருவதற்கு நகரத்துக்கு சென்றான். வெயில் கொடுமை தாங்காமல் சற்று இளைப்பாறுவதற்காக ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்தான். அந்த வீட்டுக்காரி தாசி சுந்தரி வெளியே வந்து பார்த்தாள். திண்ணையில் உட்கார்ந்திருந்த மதிவல்லபனின் இளமையும் அழகும் அவளை கவர்ந்தது. அன்பரே, தாங்கள் யார்? இந்த வெயிலில் வந்த காரணம் என்ன? என் மனைவி பிரசவ வேதனைப்படுகிறாள். மருத்துவச்சியை கூட்டி போக வந்தேன். களைப்பால் இங்கே உட்கார்ந்தேன் என்றான் மதிவல்லபன். நீங்கள் உள்ளே வந்து உட்காருங்கள். மருத்துவச்சியை கூட்டி வர செய்து நான் அனுப்புகிறேன் என்று கூறி அவனை வரவேற்று உபசரித்தாள். அவனும் ஆறுதல் அடைந்து உள்ளே போய் உட்கார்ந்தான். அவன் முன் வெற்றிலை தட்டு ஒன்றை கொண்டு வந்து வைத்தாள் தாசி சுந்தரி. வெற்றிலை தட்டிலிருந்து வெற்றிலையை எடுத்து போட்டுக்கொண்டு அவளோடு பேசிக் கொண்டிருந்தான். உடனே அவன் உருவம் மாறி எருமை மாடாக ஆகிவிட்டான். எருமையை இழுத்து கொண்டு போய் கட்டுத்தறியில் கட்டிவிட்டாள் தாசி சுந்தரி. பிறகு அன்று இரவு அவனை மீண்டும் மனித உருவமாக செய்து உறவாடி மகிழ்ந்தாள். விடிந்ததும் முன் போலவே எருமையாக்கி கட்டுத்தறியில் கட்டி வைத்தாள். மதிவல்லபனிடம் தாசி சொன்னபடி மருத்துவச்சியை கூட்டி வர சொல்லவோ அவளை அனுப்பி வைக்கவோ இல்லை. விடுதியில் ஆதரவற்ற நிலையில் விடப்பட்ட அரசகுமாரி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றாள். இனி என்ன செய்வது, எங்கே போவது என்ற சிந்தனை அவளுக்கு. ஒன்றும் புலப்படவில்லை. தெரியாத ஊரில் யாருடைய உதவியை எதிர்பார்க்க முடியும்? அரசகுமாரி மிகவும் வருத்தத்தோடு காணாமல் போன மதிவல்லபனை தேடினாள். எங்குமே அவன் காணப்படவில்லை. அந்த நகரத்து அரசன் தர்மாங்கதனிடம் போய் தன் நிலையை கூறி தன் கணவனை தேடி தரும்படி வேண்டிக் கொண்டாள். அமைச்சன் நீதிநெறியினை அழைத்து கலந்து ஆலோசித்து நகரமெங்கும் ஆட்களை அனுப்பி மதிவல்லபனை தேடி அழைத்து வரும்படி உத்தரவிட்டான் அரசன். தேடி சென்ற ஆட்கள் திரும்பி வந்து அவன் எங்குமே காணப்படவில்லை என்ற செய்தியை தெரிவித்தார்கள். அரசன் முயற்சி எடுத்தும் கூட தன் கணவனை கண்டுபிடிக்க இயலாமையால் அரசகுமாரி உயிர் வாழ விரும்பவில்லை. தான் நெருப்பில் விழுந்து இறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து தருமாறு அரசனை கேட்டுக்கொண்டாள் அரசகுமாரி. அரசனும் முறைப்படி தீக்குழி வெட்டும்படி சொல்லி அந்த செய்தியை நகரமெங்கும் பறையறைந்து தெரிவிக்க செய்தான். குறிப்பிட்ட நேரத்தில் மோகனாங்கி நெருப்பில் விழப்போவதை காண நகர மக்கள் திரண்டு வந்தனர். அந்த கூட்டத்தில் தாசி சுந்தரியும் மதிவல்லபனும் இருந்தனர். யாரோ ஒரு பெண் நெருப்பில் விழப்போகிறாள் என்று மட்டும் மதிவல்லபனுக்கு தெரியுமே தவிர தன் மனைவி மோகனாங்கிதான் அவள் என்பது அவனுக்கு தெரியாது. தான் பெற்றெடுத்த பச்சிளங்குழந்தையை கையில் ஏந்தி அரசகுமாரி மோகனாங்கி தீக்குழியை வலம் வந்து அதில் விழும்போதுதான் மதிவல்லபன் அவளை பார்த்தான். அவள் மோகனாங்கி என்று அவனுக்கு தெரிந்ததும் ஓடி போய் அவளை தடுக்கும் முன் அந்த நெருப்பு குழியில் குழந்தையுடன் விழுந்துவிட்டாள். அரசகுமாரியான தன் மனைவி நெருப்பில் விழுந்து மாண்டதை கண்ட மதிவல்லபன் வருந்தி உடனே அந்த நெருப்பில் அவனும் விழுந்து இறந்தான். தாசி சுந்தரியும் இனி வாழ்வது பயனற்றது என்று எண்ணி அவளும் நெருப்பிலேயே விழுந்து மாண்டாள்.
தான் ஆட்சி புரியும் தன் நகரத்தில் தாசி வீட்டில் இருந்த மதிவல்லவனை கண்டுபிடிக்க இயலாத தவறுதலால் அல்லவா அந்த 4 உயிர்களும் போய்விட்டன என்று உணர்ந்த அமைச்சன் நீதி நெறியன் மிக வருந்தி அந்த நெருப்பில் விழுந்து உயிர் துறந்தான். அரசன் தர்மாங்கதன் நீதி வழுவாது ஆட்சி செய்து வந்த தன் நாட்டில் அநியாயமாக 5 உயிர்கள் போனதைக் கண்டு கலங்கி காளி கோயிலுக்கு சென்று வணங்கினான். தாயே, அநியாயமாக 5 உயிர்கள் போய்விட்டன. அவர்கள் ஐவரும் உன் அருளால் உயிர் பெற்று எழ அருள் புரிய வேண்டும். இல்லாவிடில் நானும் உன் சந்நிதியில் என்னை பலியிட்டுக் கொள்கிறேன் என்று கூறி உடைவாளை கையில் எடுத்தான். அரசனுடைய உறுதியையும் நேர்மையையும் கண்ட காளியம்மன் புன்னகையோடு அவன் முன் தோன்றி, அரசனே, உன் உறுதியைக் கண்டு மெச்சினோம். உன் வேண்டுகோளின்படி இறந்து போன ஐவரும் உயிர் பெற்று எழுந்திருப்பார்கள் என்று அருளி மறைந்தாள். ஐவரும் உயிர் பெற்று எழுந்தார்கள். நெருப்பில் விழுந்து இறந்த ஐவரில் தியாக உள்ளம் படைத்தவர் யார் என்று ரவிக்கை கேட்டது. முன்னர் திரைச்சலை கேட்டபோது வேண்டுமென்றே தவறாக பதில் சொன்னதைப் போலவே இப்பொழுதும் விக்ரமாதித்தன் தவறுதலாக தாசி சுந்தரியே தியாக உள்ளம் கொண்டவள் என்றான். கதையை அவளோடு கேட்டுக்கொண்டிருந்த பேசாமடந்தை ஆர்வம் மிகுதியினால் அமைச்சன் நீதி நெறியனே தியாக உள்ளம் கொண்டவன் என்று கூறிவிட்டாள். இத்துடன் 2 வார்த்தைகள் பேசிவிட்டதை அவள் உணரவே இல்லை. ஆனால் விக்ரமாதித்தனோ கதையும் 2 பேச்சும் 2 என்று எண்ணிக்கொண்டான். பேசாமடந்தை இன்னும் ஒரே ஒரு வார்த்தை பேசிவிட்டால் போதும் என்று எண்ணினான் விக்ரமாதித்தன். ஆகையால் அவளுடைய தாவணியில் போய் புகுந்து கொள்ளும்படி வேதாளத்திடம் கூறினான். பின்னர் பேசாமடந்தையின் தாவணியை பார்த்து, ஏ பட்டு தாவணியே, நீயும் ஒரு கதை சொல் என்றான் விக்ரமாதித்தன். அதை கேட்டதும் பேசாமடந்தையின் தாவணி, என்னை சுற்றி வளைத்து போத்திக் கொண்டிருக்கும் போது நான் கதை எப்படி சொல்ல முடியும் என்றது. பேசாமடந்தை தன்னுடைய தாவணி பேசுவதை கண்டதும் பதைத்து அதை எடுத்து எறிந்தாள். தாவணி அவளுக்கும் விக்ரமாதித்தனுக்கு மத்தியில் போய் விழுந்தது. தாவணி கதை சொல்ல தொடங்கியது. தாவணி சொன்ன கதையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.